வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரியா சூப்பர் விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து ஆன்லைன்ல ப்ராடக்ட்லாம் வாங்குவோம் இல்லையா, அதுக்கும் நேரடியா போய் சூப்பர் மார்க்கெட்ல பக்கத்துல இருக்க கடைகள்ல நம்ம வாங்குறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். நான் வந்து எங்க வீட்டு பக்கத்துல இருக்க ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு இன்னைக்கு திங்ஸ் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ண போறேன். அந்த திங்ஸ் வந்து பிளிங்கிட்ல, ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட்ல இந்த மாதிரி ஆப்ல எல்லாம் வந்து என்ன மாதிரி ரேட்ல இருக்குங்கிறத நம்ம கம்பேர் பண்ணி இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ நான் பர்ச்சேஸ் பண்றதுக்காக நான் ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் போறேன். நீங்களாம் வாங்க, என் கூட ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் விசிட் பண்ணலாம் இன்னைக்கு. நீ எப்போதும் இதுல வாங்குற, பிளிங்கிட்லயா இல்ல? நான் வந்து எப்பவுமே பிளிங்கிட்ல தான் வாங்குறேன். மேக்ஸிமம் வந்து பிளிங்கிட்ல தான் வாங்குறேன். எனக்கு வந்து மத்த வீட்லயே கொண்டு வந்து கொடுக்கறதுனால எனக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. சரி, ஆனா உனக்கு என்ன தோணுது, விலை கம்மியா இருக்குமா? எனக்கு வந்து விலை கம்மியா இருக்குன்னு தோணுது. பிளிங்கிட்ல வந்து கம்மியா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இன்னைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். வந்துட்டு நம்ம வந்து பார்க்கலாம் இதுல எப்படி இருக்கு ரேட் அப்படிங்கிறது. இப்போ நம்ம வந்து ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் போயிட்டு இந்த ப்ராடக்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணி வந்திருக்கேன். நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேன்னு. பாருங்க, கோல்டு வினர் ஆயில் வாங்கியிருக்கேன் 1 லிட்டர். டாடா சம்பன் துவர்தால் வாங்கியிருக்கேன். துவரம்பருப்பு இது வந்து 1/2 kg துவரம்பருப்பு வாங்கியிருக்கேன். ஜிஆர்பி கீ வந்து 200 மில்லிகிராம் வாங்கியிருக்கேன். 200 ml ஜிஆர்பி கீ. இது வந்து எம்டிஆர் மஞ்சள் பொடி 100 கிராம். அடுத்தது வந்து இது வந்து திக்கு போகா அவளை, இது நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம் இதுக்கு, அவல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அவல் வாங்கியிருக்கேன். இங்கே வந்து கனடாவில் வந்து அவலக்கின்னு சொல்லுவாங்க இதுக்கு. இது வாங்கியிருக்கேன், பாகியலட்சுமி பிராண்டு. இது வந்து மில்கி மிஸ்ட் பன்னீர் வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து ஒரு மைசூர் சாண்டல் சோப்பு. இது வந்து எம்டிஆர் பிக்கல் வாங்கியிருக்கேன், 300 கிராம் பிக்கல். இந்த 8 ப்ராடக்ட் தான் இப்போ நான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். பில்லு வந்து என் கையில் இருக்குது, பில்லு இருக்குன்ட்ட. இப்போ வந்து இதை வந்து நம்ம ஆன்லைனில் என்னென்ன மாதிரி இருக்குது, பிளிங்கிட் ஆப்பில் வந்து எப்படி இருக்குது, ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டில் சிலதெல்லாம் இருக்குது, சிலது வந்து பிளிங்கிட்டில் இருக்குது. அதில் வந்து ரேட் எப்படி இருக்குது நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த டாடா சம்பனோட துவரம்பருப்பு துவர் தால் தான் நம்ம பார்க்க போகிறோம். வந்து 1/2 kg நான் வந்து இது ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதோட ரேட் என்னங்கிறத பில்லில் நம்ம பார்க்கலாம். இதோட ரேட் வந்து 139 ரூபா போட்டிருக்காங்க ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டோட ரேட்டு. இதே ரேட் பாருங்க பிளிங்கிட்ல பார்க்கலாம். நம்ம பிளிங்கிட் ஆப்ல இந்த ரேட் வந்து பார்க்கலாம். நம்ம 1/2 kg 110 ரூபா. பார்த்தீங்கன்னா வித்தியாசம் எவ்வளோ இருக்குன்னா, இது ரெண்டுத்துக்கும் 29 ரூபா வித்தியாசம் இருக்கு. ஒரு 1/2 kg துவரம்பருப்பு வாங்கினோன்னா 29 ரூபா டிஃபர் ஆகுது. இதில் வந்து பிளிங்கிட்ல வந்து கம்மியாக இருக்கு, ரிலையன்ஸ்ல வந்து இது வந்து ஒரு 29 ரூபா கூட இருக்கு. சரிங்களா? அடுத்த ப்ராடக்ட் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ அடுத்த ப்ராடக்ட் வந்து இந்த பன்னீர் பார்க்கலாம். பன்னீர் வந்து சேம் இதே மில்கி மிஸ்ட் பிராண்ட் வந்து நான் வாங்கி வந்திருக்கிறது ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டில் என்ன ரேட்டுங்கிறத பார்க்கலாம். 125 ருபீஸ். ஓகே, 125 ரூபா மில்கி மிஸ்ட் பன்னீரோட விலை. இதே சேம் ப்ராடக்ட்டு நம்ம வந்து பிளிங்கிட்ல பார்க்கலாம். இதே 200 கிராம்ஸ் பாருங்க, இதில் இருக்கு 200 கிராம்ஸ் என்ன ரேட்னா 121 ரூபா. இதில் வந்து 200 கிராம் 121, ரிலையன்ஸ் வந்து 125, 4 ரூபா இதில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிளிங்கிட்ல வந்து கம்மியாக இருக்குது, ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. பருப்பு வந்து ரொம்பவே அதிக வித்தியாசம் இருக்குது, பன்னீர்லேயும் ஒரு 4 ரூபா வித்தியாசம் இருக்குது. இப்போ வந்து அடுத்த ப்ராடக்ட் வந்து எம்டிஆர் பிக்கல் வந்து 300 கிராம்ஸ் ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டில் இதோட ரேட் என்னங்கிறத பார்க்கலாம். இதோட ரேட் வந்து 99 ரூபா 65 பைசா போட்டிருக்காங்க. ரவுண்ட் பண்ணி 100 ரூபான்னு வச்சுக்கலாம். இதே வந்து எனக்கு வந்து பிளிங்கிட்ல இது கிடைக்கலங்கிறதுனால ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்ல இதோட ரேட் நான் வந்து எடுத்திருக்கேன். இதோட ரேட் வந்து ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்ல வந்து இதே சேம் 300 கிராம்ஸ் 105 ரூபா போட்டிருக்காங்க. ரிலையன்ஸோட ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்ல 5 ரூபா வந்து விலை அதிகமா இருக்கு. இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து அதிகமா இருக்கு. நம்ம மற்றதெல்லாம் பார்த்தபோது கம்மியா இருந்தது, இது வந்து 5 ரூபாய் அதிகமா இருக்கு. அடுத்த ப்ராடக்ட் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம்.
அடுத்த ப்ராடக்ட் வந்து இந்த அவலைக்கு போகாதான். இது வந்து தமிழில் வந்து நம்ம அவல்னு சொல்கிறோம் இல்லையா, உப்புமா பண்ணுற அவல். இந்த அவல் வந்து 1/2 kg பேக்கெட் பாகியலட்சுமி பிராண்டில் வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து என்ன ரேட் ஆகுது அப்படின்னா 45 ரூபாய் போட்டிருக்காங்க. இது வந்து ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டோட ரேட் வந்து 45 ரூபாய். இதே ரேட் வந்து நமக்கு பிளிங்கிட்ல என்ன ரேட் போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். இதே 500 கிராம் வந்து பிளிங்கிட்ல வந்து 46 ரூபாய் போட்டிருக்காங்க. 1 ரூபாய் அதிகமாக இருக்குது. இதில் வந்து பார்க்க போனால் இதில் வந்து ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டில் இந்த போகா வந்து ரேட்டு கம்மியாக இருக்குது. இது வந்து 1 ரூபாய் அதிகமாக இருக்குது பிளிங்கிட்ல. நம்மளோட நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வந்து இதுக்கு 4 பொருள் பார்த்துருக்கோம். இப்போ 5வது பொருள் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மஞ்சப்பொடி தான், எம்டிஆரோட மஞ்சப்பொடி. இது எல்லாருமே நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற ஒன்று இல்லையா. 100 கிராம்ஸ் வந்து இந்த டர்மரிக் பவுடர் எடுத்துன்னு வந்திருக்கேன். இது வந்து 35 ரூபாய் இதோட ரேட்டு. இது ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டில் இதோட ரேட் வந்து 35 ரூபாய். இதே வந்து சேம் வந்து பிளிங்கிட்ல எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இதே 100 கிராம்ஸ் வந்து பிளிங்கிட்ல பார்த்தீங்கன்னா 30 ரூபாய் தான் போட்டிருக்காங்க. நமக்கு வந்து 5 ரூபாய் கம்மியாக இருக்குது பிளிங்கிட்ல. ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டோட 5 ரூபாய் கம்மியாக இருக்குது. அடுத்த பொருள் என்னங்கிறத பார்க்கலாம். அடுத்த ப்ராடக்ட் வந்து இந்த கோல்டு வினர் ரீஃபைண்ட் ஆயில். நம்ம ரொம்பவே காமனாக அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் இது. இது வந்து என்ன ரேட் இருக்குது, எதில் அதிகமாக இருக்குது, எதில் கம்மியாக இருக்குன்னு பார்க்கலாம். ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டோட ரேட் வந்து இந்த பில்லில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 148 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இதே வந்து சேம் பார்த்தீங்கன்னா கோல்டு வினர் ஆயில் அதே ரேட்டு தான், எந்த சேஞ்சுமே இல்லை. பிளிங்கிட் ஆப்லேயும் வந்து அதே தான், 148 ரூபாய் தான் இருக்குது. கோல்டு வினர் ஆயில் வந்து நீங்கள் வாங்கலாம், இதில் வேணாலும் வாங்கிக்கலாம், அதில் வேணாலும் வாங்கிக்கலாம். ரேட்டு வந்து ரெண்டும் ஒன்றா தான் இருக்குது, எந்த வித்தியாசமுமே இல்லை. அடுத்த ப்ராடக்ட் என்னங்கிறது பார்க்கலாம். அடுத்தது வந்து இந்த ஜிஆர்பியோட கீ 200 ml வந்து எடுத்திருக்கேன். இதோட ரேட் வந்து ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 165 ருபீஸ், 165 ரூபாய். ஜிஆர்பி கீ வந்து 165 ரூபா. இது வந்து பிளிங்கிட்ல பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு, இந்த ரேட்டு 166 ரூபாய். 1 ரூபாய் வந்து ஜாஸ்தி இருக்குது. அப்போ இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து இங்கே ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்லேயே வாங்கிக்கலாம். இது வந்து 1 ரூபாய் அதிகமாக இருக்குது. ரிலையன்ஸ் பக்கத்தில் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அங்கேயே வாங்கிக்கலாம். இது வந்து ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை, 1 ரூபாய் வித்தியாசம் இருக்குது. நம்ம வந்து கடைசியாக என்ன ப்ராடக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் மைசூர் சாண்டல் சோப்பு. இந்த சின்ன சோப்பு 75 கிராம் இது. இந்த சோப்போட விலை வந்து 39 ரூபாய். ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டில் இதோட விலை வந்து 39 ரூபாய். சரிங்களா. இதே வந்து சேம் நம்ம வந்து பிளிங்கிட்ல என்ன ரேட் போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். இதே வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்கிட்ல 42 ரூபாய். இப்போ எவ்வளோ வித்தியாசம் இருக்குது, 3 ரூபாய் வித்தியாசம் இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோப்பு வந்து 3 ரூபாய் உங்களுக்கு டிஃபர் ஆகிறது. ஸோ இது வந்து நீங்கள் எங்கே வாங்கலாம் அப்படின்னா பிளிங்கிட்டோட ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறது வந்து இது வந்து பெஸ்ட்டு. இப்போ வந்து 8 ப்ராடக்ட் பார்த்தோம். சிலது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்லைனில் வாங்குற போது விலை கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. சிலது ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டில் ரேட் பார்த்தா கம்மியாக இருக்குது. ரொம்ப மேஜரான சில வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா பருப்பில் வந்து நமக்கு நல்ல வித்தியாசம் இருந்தது ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டுக்கும் ஆன்லைனுக்கும். மிச்சதெல்லாம் இந்த கோல்டு வினர் ஆயில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் ரேட்டு தான் இருந்தது. வந்து சில இதில் பார்த்தீங்கன்னா 1 ரூபாய் வித்தியாசம் இருந்தது. இதில் வந்து 3 ரூபாய் வந்து வித்தியாசம் இருந்தது. இது வந்து அதிகமாக இருந்தது பிளிங்கிட்ல. இந்த மாதிரி சின்ன சின்ன வித்தியாசம் இருக்குது. பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுது. இந்த 8 ப்ராடக்டோட நம்ம வந்து இப்போ என்ன இதோட ரேட் மொத்தமாக என்ன வந்தது, டோட்டல் என்ன வருது, இதில் டோட்டல் என்ன வருதுங்கிறத நம்ம கம்பேர் பண்ணோன்னா நமக்கு இப்போ தெரிஞ்சிடும். இப்போ வந்து நான் டோட்டல் போட்டு வச்சுருக்கேன், ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டில் என்ன ரேட் வந்ததுன்னு, அதே மாதிரி நம்ம வந்து பிளிங்கிட்ல என்ன ரேட் வந்ததுன்னு எல்லாத்தையும் டோட்டல் பண்ணால் பாருங்கள். ரேட் போட்டு வச்சுருக்கேன் 768 ருபீஸ். இது எதில்? இது வந்து பிளிங்கிட்ல. பிளிங்கிட்ல ஒரே ஒரு இந்த ஊறுகாய் மட்டும் ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டில் வாங்கியிருக்கேன். பாக்கி எல்லாம் பிளிங்கிட் தான். 768 ருபீஸ் வருது. இப்போ வந்து ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் ரேட் என்னங்கிறது பார்க்கலாம் வாங்க. இதோட டோட்டல் ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டில் நான் வாங்கின பொருட்களோட மொத்த விலை 795 ரூபாய். ரெண்டுத்தையும் டோட்டல் பார்த்தாச்சு. பிளிங்கிட்ல வந்து 768 ருபீஸ், 768 ரூபாய் வந்திருக்கு. அதே சேம் ப்ராடக்ட் வந்து ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்ல வந்து 795 ரூபாய் வந்திருக்கு. ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்ல வந்து 27 ரூபாய் அதிகமாக இருக்கு விலை. வந்து இதோட பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு வந்து டோட்டலாக வாங்கின பொருட்களில் ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்ல விலை வந்து 795 ரூபாய், 768 ரூபாய். ஸோ 27 ரூபாய் நமக்கு வந்து அதிகமாக இருக்கு. இது வந்து சாதாரண நாள். ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்ல வந்து ஆஃபர்லாம் போடுற போது வாங்கும்போது உங்களுக்கு ரேட் வந்து மாறி இருக்கும். அதனால வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ்லயும் சில பெனிஃபிட்ஸ் இருக்கு. நேராக போய் வாங்குற பொழுது அதுல வந்து நமக்கு வந்து சில பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம தெரிஞ்சது என்னன்னா, இன்னைக்கு நான் வாங்கின ப்ராடக்ட் வச்சு பார்த்தீங்கன்னா பிளிங்கிட்ல வந்து கம்மியா இருக்கு. இப்போ ஆன்லைன்ல வாங்குறதுக்கு இதுக்கு நம்ம என்ன வித்தியாசம்னா, நம்ம வந்து நேராக போய் பார்த்து வாங்குறோம் அந்த பொருளை.
அதோடு இல்லாமல் நமக்கு வந்து அலையிறது இருக்கும், ஆனால் இது வீட்லேயே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான டிஃப்ரென்ஸ் நமக்கு இருக்குது. கோவிட் டைமில் நம்ம வந்து வெளியில் போகாமல் வாங்கி வாங்கி பழகிட்டோம் இதே மாதிரி வீட்டில் இருந்து. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வெளியில் போகிற போது நமக்கு வந்து கொஞ்சம் வந்து வெளில போகிறோம் அப்படிங்கிற ஒரு அந்த ஹாப்பினஸ் கிடைக்கும், எல்லாரையும் பார்க்குறோம். அப்புறம் வந்து பொருளை வந்து பார்த்து வாங்குறோம், நம்ம நேரடியாக கண்ணால் பார்த்து வாங்குறோம். ஏதாச்சும் டேமேஜ் எனக்கு வந்து பிளிங்கிட்டில் சம்டைம்ஸ் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கும்போது வீணா போனதெல்லாம் கூட எனக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம ரீஃபண்ட் வரும் அப்படின்னா கூட அதை ஃபோட்டோ எடுத்து திரும்ப நம்ம போடணும். அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நமக்கு இருக்கும். அது எப்படி இருக்குங்க நமக்கு தெரியாது. ஆனால் நம்மளே நேராக போய் பார்த்தோன்னா நம்ம இது எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்து பார்ப்போம். நமக்கு தெரியும் இது நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும். அதே சமயத்தில் சம்டைம்ஸ் என்ன ஆகும், நமக்கு அர்ஜென்ட்டாக போக முடியாமல் இருக்கலாம், வேலைக்கு போகிறவங்களா நீங்கள் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து இந்த ஆன்லைன்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம்தான். வீட்டிலேயே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. உடம்பு முடியாத இருக்கும், வயசானவங்க இருப்பாங்க, சின்ன குழந்தைங்க வச்சுருக்கவங்க இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இந்த ஆன்லைன்கிறது உண்மையாக வரப்பிரசாதம் தான். ரேட்டுக்காக நான் வந்து இதை வந்து உங்களுக்காக பார்த்து சொன்னேன். இதை கம்பேர் பண்ணி நீங்கள் கூட பர்ச்சேஸ் பண்ணும்போது எது வந்து நம்ம இங்கே வாங்கிக்கலாம், எது வந்து கடையில் போய் வாங்கலாம், ரிலையன்ஸ்லையோ பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்லேயோ போய் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா பிரியா சூப்பர் பிளாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்கள் சேனலில் பாருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. தேங்க்யூ.